ரொம்ப நன்றிங்க சார் வந்ததுக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2, 3 பசங்க இருக்காங்க. அம்மா, அப்பாலேருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. நல்ல ஜாப் எல்லாம் இருக்கு. பட் எப்பவுமே அவங்க பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இருந்தாலும் கூட அவங்கனால சரியா செலவு பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு பிளானட்டரி பொசிஷன் ஆஸ்ட்ராலஜி வச்சுட்டு இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்க சார் இங்க? நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்மளால பதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்க கேள்விக்கும் நம்ம பதில் கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்துல 11ஆம் இடம், 12ஆம் இடம் இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அதாவது பொருளாதார நிலைமைக்கு. இப்ப 11ஆம் வீடுங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானம், அதாவது வெளியிலேருந்து நமக்கு வரக்கூடிய பணத்தை சொல்லக்கூடியது. இங்க 12ஆம் இடம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து இந்த பணம் வெளியே போறது. இப்ப நம்ம செலவு பண்ணலாம், இல்லை வாங்கின கடனுக்கு நம்ம கடன் அடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளை விட்டு அந்த செலவு அந்த ரூபா வெளியே போகும். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது உள்ள வரக்கூடிய ரூபா, 12ஆம் இடம்ங்கிறது நம்மள வாழ்க்கையில இருந்து வெளியே போகக்கூடிய ரூபா. இப்போ இந்த 11ஆம் இடம் 12ஆம் இடம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் ஒருத்தருக்கு நிலையான வருமானங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வருமானத்தை சரியான முறையில் அவர் செலவழிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் வராது. இப்போ 11ஆம் இடம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு நிரந்தர வருமானம்ங்கிறது இருக்காது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் தடப்பட்டு வரும். அதே மாதிரி 12ஆம் இடம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால கரெக்டாக செலவு பண்ண முடியாது, இல்லை நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் யாருக்கும் பணத்தை கொடுக்க முடியாது. அந்த வகையில் நமக்கு தடைகளை ஏற்படுத்தும். இப்போ இதை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் தண்ணிக்கு வாட்டர் ஹெட் ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருக்கோம். நம்ம கிணத்துல இருந்து தண்ணியை பம்ப் பண்ணி அந்த டேங்க்ல ஏற்றுறோம். இது 11ஆம் வீடு. அதே தண்ணி அந்த டேங்க்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழாய்க்கும் வருது. இது 12ஆம் வீடு. இங்கே கீழே இருந்து டேங்குக்கு, அதாவது டேங்குக்கு மேலே போகணும். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய தண்ணி வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் வரணும். அப்படி இருந்தால் அந்த வீட்டில் தண்ணி கஷ்டங்கிறது இருக்காது. தண்ணி சரியாக போகலை, இல்லை மேலே போன தண்ணி சரியாக வரலைன்னா அந்த வீட்டில் தண்ணி கஷ்டம் வந்துடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் வருமானம் கரெக்டாக இருக்கணும், நமக்கு செலவு பண்ணக்கூடிய 12ஆம் இடமும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டும் கரெக்டாக இருந்தால் நமக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் வராது. ஏதாவது ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா நமக்கு அதனுடைய தாக்கங்கள் தெரியும். ஏதாவது ஒருத்தருக்கு ரெண்டுமே பாதிக்கப்பட்டுருச்சு, 11ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுருச்சு, 12ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதனுடைய விளைவுகள் அவருக்கு பொருளாதாரத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்திடும். இதுதான் என்னுடைய பதில். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.